ஒவ்வொன்றையும் சரி செய்ய முடியுமானால் உங்களால் முடியும். உங்களுடைய மதிப்புமிக்க ஓட்டால் இந்த நாட்டையே மாற்ற முடியும். அண்ணல் அம்பேத்கர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? மதிப்புமிக்க உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்கு விற்பது அவமானகரமானது என்கிறார். மிகப்பெரிய தவறை நாம் செய்கிறோம். ஜனநாயகத்தில் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி, ஆயுதம், உரிமை ஓட்டுதான், வாக்குதான். அந்த வாக்கு நம்மிடத்தில் உறுதியாக இருக்கிறவரை அவன் அஞ்சுவான். காசு கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற எண்ணம் அவனுக்கு வந்தால் நம்மை கெஞ்ச வைப்பான். அதெல்லாம் போட முடியாதுங்க. இங்கே சில கிராமங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று முடிவெடுத்து விடுகிறார்கள். அது மாதிரி ஒரு தவறு எதுவும் இல்லை. என்ன, உங்களுக்கு உங்க மகன் சொல்றேன் பாருங்க, பூக்காத காய்க்காத மரத்துக்கு யாரும் தண்ணி ஊற்ற மாட்டான், உரம் போட மாட்டான். இந்த வாக்கு நமக்கு வராது என்று நினைத்தால்தான் இந்த வாக்கை வாங்க என்ன செய்யலாம் என்று யோசிப்பான். இப்ப நீங்க எல்லாரும் சீமானுக்கு போட்டுருவீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நாளைக்கு உங்க ஊருக்கு என்ன வேணும் நாங்க செய்யறோம்னு வருவான். காலையில் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நான் வந்து பேசிட்டு போனேன்னு தெரிஞ்சா காலையில் கூட வருவான். இந்த நாட்டில் நிறைய பிரச்சனைகள் அப்படித்தான் நான் தீர்த்து வச்சிருக்கேன். என்னால் அப்படித்தான் தீர்ந்திருக்கு. டங்ஷன் தொழிற்சாலை, டங்ஷன் சுரங்கம் நாங்கள் எடுப்போம் கட்டுவோம்னா போனேன். என்னைய மீறி ஒரு கல்லை கூட அவன் பேக்க முடியாதுன்னு போயிட்டான். 8 வழி சாலை போடுறோம்னா கல்லா நட்டுக்கிட்டு வந்தான். நீ கல்லை தான் நடணும், ரோடு போட முடியாதுன்னு ஜெயிலெல்லாம் போட்டு பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை, இதுவரை போட முடியல. 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறோம்னா இருக்கிற ஏர்போர்ட்ல பறக்க ஃப்ளைட் இல்லை. அங்கே என்னத்துக்குடா 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்டுன்னு. அது 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது, ஏர்போர்ட்டி உழணும், வெளியில ஓடான்னு மக்களோட மக்களை உட்காந்து போறான்னு. இன்னைக்கு வரைக்கும் கட்டளை அப்படியே இருக்கு. காட்டுப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு, 6117 ஏக்கர்ல போர்ட் துறைமுகம் கட்ட போறோம்னா இதுவரை கட்டலை. ஏன்? ஒருத்தன் இருக்கிறேன், குறுக்க போய் நிக்கிறேன். கருப்பநாய சாமி மாதிரி பெரிய அருவாலோட குறுக்க போய் நின்னோன்னு இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. வேற ஆளா இருந்தா காசை கொடுத்து எதையாவது சரி பண்ணலாம். என்னை சரி பண்ண முடியாது. ஏன்னா நான் பணத்துக்கு வந்தவன் இல்லை, என் இனத்துக்கு வந்தவன், பதவிக்கு வந்தவன் இல்லை, என் மக்களின் உதவிக்காக வந்தவன். இதை எனக்கு கற்றுத்தந்தவன் என் தலைவன். அவன் எனக்கு சொல்லி தந்தான், நாம செத்தாலும் சரி நம் இனம் வாழ்ந்துடணும்னு சொல்லி தந்தான். உங்களுக்கு புரியுதுன்னு